ஹாய் ஹலோ ஒரே டிஷ் 2 டைம் மீலுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். வீட்டில் நாங்கள் இதை தண்ணி குழம்புன்னு சொல்லுவோம். இது நான் எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் உங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து என்ன டிஷ்ஷெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 5 to 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்தா போதும். நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி நல்லா மசிகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்தோம் அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சிரும். இந்த அளவுக்கு நல்லா தக்காளி மசிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சாம்பார் தூள் சேர்த்துருக்கலாம். ஏன்னா சாம்பார் தூள் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலுமே கூட நம்ம தேங்காய் சேர்க்க போகிறதுனால காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. தேங்காய் ஒரு பெரிய சில்லாக எடுத்துகிட்டு அதை நல்லா துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிடலாம். இப்போது மையாக இதை ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அகெயின் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனாலே போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் இருக்கிறத நம்ம காலையில் டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 கொதி வந்ததும் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா சூடான சாதத்துக்கு பர்ஃபெக்ட் மேட்சான குழம்பு தயார். பேச்சுலர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மசாலா பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிருக்கீங்க. நாளைக்கு அந்த டீட்டெயில்ஸ்க்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வரும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.